So I was a group chairman being compared to people who were my father's age. Morarji Desai was the Prime Minister of India, and he publicly announced that there should be prohibition. I acquired Air Deccan, which everybody... How old was I when my father died? 28. Naya paisa. Vijay Mallya has never borrowed a single rupee from anybody ever. Hi friends, welcome to Red X Media. இந்த கிளிப்ல வந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் மேல அலிகேஷன் வைக்கப்பட்டு பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் ஏமாத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 9,000 கோடியிலிருந்து 14,000 கோடி வரைக்கும் ஏமாத்திருக்கிறாரு. Vijay Mallya case 14,131.6 crore. கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் எம்ப்ளாயிங்களுக்கு யாருக்கும் சம்பளம் கொடுக்கல, நாட்டை விட்டு கடத்தப்பட்டார், ஓடி போயிட்டார். Mr. Mallya is out of the country. All of its flights. Kingfisher Airlines has been struggling. மார்ச் 2ஆம் தேதி 2016 விஜய் மல்யா இங்கிருந்து எஸ்கேப் ஆனார். ஆனால் எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு நீங்கள் எதை ஹெல்ப் பண்ணுங்கள், கண்டிப்பாக என் பிஸ்னஸ்லேருந்து நான் மீண்டும் வெளியே வந்து இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சு தரேன் அப்படின்னு அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டரும் உறுதிமொழி கொடுத்துருக்கிறாரு. யார் அந்த பிரைம் மினிஸ்டர்ன்றதும் நான் சொல்கிறேன். அப்போ இருக்கப்பட்ட அந்த காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்களா விஜய் மல்யாவுக்கு, இல்லை பிஜேபி சப்போர்ட் பண்ணாங்களா? BJP tells Congress तुमने लोन दिलवाया. Congress இல்ல விஜய் மல்யா உண்மையிலே ஃப்ராட் பண்ணிட்டு தான் இந்த நாட்டை விட்டு ஓடினாரா? ஏன் விஜய் மல்யாவுக்கு சோஷியல் மீடியா மேலேயும் இந்தியன் டெலிவிஷன் மேலேயும் அந்த அளவுக்கு ஆக்ரோஷம் கோபமாக இருக்கிறாரு? இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் அவங்களோட ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா அவங்க நம்பர் 1 ஃப்ராட் அப்படின்னு முத்திரை குத்துறாங்க. இது எதனால்? ஏன் இந்தியா இன்னும் வல்லரசு நாடாக ஆகாததுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க எங்களை சரியான முறையில் பிஸ்னஸ் செய்ய விட மாட்டேன்றாங்க. அப்படியே நாங்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி நாங்கள் மேலே வந்தாலும் எங்கள் பணத்தை எப்படியாவது லாக் பண்ணணும் தான் பார்க்குறாங்க. 14,131.6 crores only from Vijay Mallya. அப்படி நிறைய விஷயங்களை ஓப்பனாக பேசியிருந்தார் ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜில். கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக எந்த சோஷியல் மீடியாவுக்கும் பேட்டி கொடுக்காத அவர் பர்டிகுலர் அந்த யூடியூப் சேனலை கூப்பிட்டு அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. தன்னோட மனசில் இருக்கிற வலி எல்லாத்தையும் கொட்டி தீர்த்திருக்கிறாரு. ஸோ இந்த விஜய் மல்யா யார், எப்போ இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தார், எதனால் இந்த பிஸ்னஸ் கிரைசிஸ் வந்து டவுன் ஆச்சு, ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மக்களை. விஜய் மல்யா பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். விஜய் மல்யா பற்றி முழுக்க அப்டேட்டோடு பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், விஜய் மல்யா, நிர்மலா சீதாராமன் விஜய் மல்யாவோட ஃப்ராடு தனம், அவர் ஏமாற்றிட்டு இந்தியா விட்டு ஓடினதுனால அவரோட அசெட் எங்கெல்லாம் இருக்குது இந்தியாவில் அதை இடி மூலிமா அதை பறிமுதல் செய்துட்டாங்க. ஸோ விஜய் மல்யா கிட்டேருந்து அந்த சொத்தெல்லாம் பிடுங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த சொத்தோட மொத்த காஸ்ட் எவ்வளோ அவங்க பிடுங்கியிருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 14,131 crores இது வரைக்கும் அவரோட சொத்தை வந்து பறிமுதல் செய்திருக்கிறாங்க. பட் விஜய் மல்யாவோட வாக்குவாதம் என்னன்னா, நான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ப்ரைவேட் பேங்க்குக்கு கொடுக்க வேண்டிய பணம் வெறும் 6,000 கோடி மட்டும்தான் நான் கொடுக்கணும். இந்த 14,000 கோடி அப்படின்னா 14,131 crores எப்படி வந்தது? ஏன் இந்த மாதிரி என்ன ஃப்ராடு பண்ணி என் சொத்தை ஃபுல்லாக ஆட்டிய போட்டாங்க கவர்மெண்ட்டுன்னு விஜய் மல்யா இப்போ ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அப்போ உண்மையிலே வெறும் 6,000 கோடி தான் ஏமாந்துருக்குதா? அப்போ சோஷியல் மீடியாவில் வந்தது 9,000 கோடி, 14,000 கோடி, 30,000 கோடி, 20,000 கோடின்றதெல்லாம் இது எந்த கணக்கில், எந்த பேஸில் வந்து விஜய் மல்யா மேலே இப்போ ஒருத்தர் குற்றவாளி ஆக்கப்பட்டார் இந்தியாவில்னா அப்போ எந்த சோஷியல் மீடியாவில் எதை சொன்னாலும் நம்ம நம்பிடுறோம். ஸோ அப்போது அந்த விஜய் மல்யா அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின கர்நாடகாவில் இவரோட சாம்ராஜ்யம் என்ன ஆச்சு, எதனால் இவரோட மொத்த பிஸ்னஸும் சீர்குழிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் மல்யா அவர்கள் அவங்க அப்பா சாகும்போது விஜய் மல்யாவுக்கு வந்து 28 வயசு ஆகுது. 28 வயசில் அந்த யூபி குரூப்புக்கு இவர் சேர்மேனாக நியமிக்கிறாங்க. இவர் சேர்மேனாக நியமித்த பிறகு இவருக்கு மட்டும்தான் 28 வயசு. அந்த குரூப்பில் ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க வயசு எல்லாமே பார்த்தீங்கன்னா 45 வயசு, 50 வயசு, 60 வயசு. ஆல்மோஸ்ட் அப்பா ஏஜில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட 28 வயசு பையன் எப்படி சாதனை பண்ணி வேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தருணம்.
அந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத அந்த காலத்திலேயே இவர் எந்த அளவுக்கு வளர்ச்சியை எடுத்துகிட்டு வந்தார், மார்க்கெட்டிங் டெக்னாலஜியில் எப்படி அவர் வெளியே வந்தார், புது புது முறையில் புது மார்க்கெட்டிங் டெக்னாலஜிலாம் அந்த 28 வயசில் எப்படி கற்றுக்கிட்டாரு. கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் 2005 4,500 rupees இன்றைக்கி என்ன ரேட்டு இருக்கோ அது ஆல்ரெடி அவர் 18 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸை ரொம்ப பிரபலமாக ரொம்ப எக்கனாமிக்காக இடத்துல வரக்கூடிய அந்த சூர்யா பண்ணக்கூடிய அந்த சாதனை விஜய் மல்லையா முன்னாடியே பண்ணியிருந்தார். பணக்காரங்களும் அந்த ஃப்ளைட்டில் போகணும், நார்மல் மேனும் அந்த ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு. அப்போது 15,000 18,000 20,000 40,000 50,000 இருந்த அந்த காலகட்டத்தில் 4,500 ரூபாய்க்கு ஃப்ளைட்டை லான்ச் பண்ணார். இதுதான் பெரிய சாதனை. இது எப்படி 4,500 ரூபாய் இந்த சாதனையை உருவாக்குனார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டில் 250 சீட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த 250 சீட்டும் அந்த ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் ஆகாது. 20,000 30,000 14,000 15,000 16,000 எல்லா டிக்கெட்டும் புக் ஆகிருக்கும். ஸோ அதில் ஒரு 100 டிக்கெட் புக் ஆகிருக்குதுன்னு வச்சுங்களேன், பேலன்ஸ் 150 சீட்டும் காலியாக தான் இருக்கும். பட் சேம் ஃபியூல் போட்டு தான் அவங்க ட்ராவல் ஆகணும். ஸோ இந்த ஒரு பிளானை வேறு மாதிரி விஜய் மல்லையா சிந்திச்சார். எப்படி இதை சிந்திச்சாருன்னா, எப்படி இந்த ஃப்ளைட்டு பெங்களூர் டு மும்பை போக தான் போகுது, 100 டிக்கெட்டு தான் புக் ஆகிருக்குது, பேலன்ஸ் 150 சீட்டு காலியாக தான் போக போகுது, அதை ஏன் நம்ம 50% ஷேரில் அதை நம்ம பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடாதுன்னு உடனே இவர் என்ன பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் பிளான் பண்ணார், எக்கனாமிக் கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸ், விஐபி கிளாஸ் அப்படின்னு பிரிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் இந்த எக்கனாமிக் கிளாஸில் இந்த பிஸ்னஸ் கிளாஸ்லலாம் நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய டிக்கெட்டெல்லாம் 4,500 ரூபாய்க்கு டிக்கெட்டை மினிமம் ப்ரைஸாக போட்டு அந்த ஃப்ளைட்டு ஃபுல்லாகவே புக் பண்ணி அந்த ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ண விட்டார். ஸோ அப்போது அவரோட கன்சம்ஷன் காஸ்ட் வந்து பேலன்சிங் ஆச்சு. ஸோ லாஸ் ஆகக்கூடிய அந்த பணம் நார்மல் பேலன்சிங்கில் வந்து உலகம் ஃபுல்லாக பார்க்கப்பட்டது கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ். அதுக்கப்புறம் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் எம்ப்ளாயோட யூனிஃபார்ம் ஆகட்டும், அவங்கள அப்பாயின்மெண்ட் முன்னெல்லாம் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ்லலாம் வந்து பெண்கள் வந்து வேரோஸ்டர்ஸுங்கெல்லாம் சாரி கட்டிக்கிட்டு வணக்கம் வந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிரேக் பண்ணி ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் பெண்களை அழகாக செலக்ட் பண்ணி கஸ்டமர் சர்வீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணார். அதுவும் க்ரூ மெம்பர்ஸை செலெக்ஷன் பண்ணனா விஜய் மல்லையா உட்காந்து அவர் பர்சனலாக பைலட்டிங்கில் ஆகட்டும் இல்லை க்ரூ மெம்பர்ஸ் ஆகட்டும் பர்சனலாகவே செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு காலம் இது. 2005 நடக்கப்பட்ட சம்பவம். நீங்கள் இது அப்படியே பின்னாடி போய் 1978 கிங்ஃபிஷர் பிரைம் பியரை வந்து லான்ச் பண்ணி பொதுமக்களுக்கு சாராயத்தையும் சப்ளை பண்ணார் நம்ம விஜய் மல்லையா. அண்ட் சீப்பஸ்ட் ப்ரைஸில், ப்ரைஸ் எவ்வளோ தெரியுங்களா, ஜஸ்ட் 35 ரூபாவில் அந்த பியரை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸு நல்லா பொதுமக்களுக்கு வரவேற்பு சீப்பஸ்ட் லோ காஸ்ட்டாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் டெக்கன் ஏர்லைன்ஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கு ஆரம்பித்தது. உடனே அந்த பிஸ்னஸையும் அக்யூமுலேட் பண்ணார் திரு விஜய் மல்லையா அவர்கள். ஸோ ஏர் டெக்கனும் கிங்ஃபிஷரும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இந்தியாவில் இந்த ஸ்டேட்டு எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் ட்ராவல் பண்ணுமோ கிங்ஃபிஷரும் ஏர் டெக்கனும் ஒன்றா சேர்ந்து செயல்பட ஆரம்பித்தாங்க. ஸோ இந்தியாவில் ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டில், அதுவும் ஃபியூல் மேனேஜ்மெண்ட் பண்ணுன்றதுக்காகவே லோ காஸ்ட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணி அவங்களோட ஃபைனான்ஸ் கிரைசிஸை வந்து மேட்ச் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வரவேற்கப்பட்டது விஜய் மல்லையாவோட ஃப்ளைட் சர்வீஸ். ஏஜ் ஆஃப் 28 பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி 2016 அந்த சாம்ராஜ்யத்தையே அழிச்சிட்டாங்க. அழிக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது, இதுதான் உண்மை. 28 வயசுலேருந்து இன்றைக்கி 69 வயசு ஆகுது. 2025 69 வயசு திரு விஜய் மல்லையா அவர்களுக்கு. இந்த ஏஜ்லேயும் என்னை வெளியே விடுங்க, நான் கண்டிப்பாக இந்தியாவோட கடத்தையும் அடிக்கிறேன், என்னோட பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணுறேன், என்னால் ஏற்பட்ட இந்த கலங்கத்தை நான் முடிக்கிறேன், விருப்பப்பட்டால் இந்தியா என்னை அழைக்கலாம், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் என்னை மறுபடியும் பிஸ்னஸ் பண்ண விடுங்க, தொழில் பண்ண விடுங்க, நான் மறுபடியும் எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சு தரேன் அப்படின்னு இப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் வச்சிருக்கிற இந்த நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது இந்தியா மேலே, இந்த சோஷியல் மீடியா மேலே. ரெண்டாவது, நான் ஒருத்தம் பணம் ஒரே ஒரு நயா பைசா கூட நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் வாங்கி சாப்பிடல அப்படின்னு அவரோட ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக வச்சுருந்தாரு. Never borrowed one naya paisa. Vijay Mallya has never borrowed a single rupee from anybody ever. It was Kingfisher Airlines, the running company, that borrowed. I was a guarantor.
Please, there's a big difference. அது மட்டும் இல்லை, அவரோட பாயிண்ட்டுகளை நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கணுன்னா, எக்ஸாம்பிள் பாயிண்ட் நம்பர் 1 கொஞ்சம் கீ ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் கொடுத்துருந்தாரு. அவர் கிட்டத்தட்ட அது ரொம்ப லாங் வீடியோ, பட் முக்கியமான பாயிண்ட்டை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம். அது இங்கிலீஷில் இருந்தது, நான் தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாயிண்ட் 1 ஒன்று ஒன்றா நான் பிரேக் டவுன் பண்ணுறேன். பாயிண்ட் நம்பர் 1 அவரோட ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம இந்தியாவோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க பார்லிமெண்ட்டில். விஜய் மல்லையாவோட சொத்தை சார்ந்து கிட்டத்தட்ட 14,131 crores வந்து நாங்கள் ரீகவர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. Vijay Mallya case, 14,131.6 crore, complete amount of the attached. ஃபிஷரோட ஏர்லைன்ஸ் கடன் எவ்வளோ இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 கோடி, 6,200 கோடி, அவ்வளோதான். இந்த 6,200 கோடி நீங்கள் ரீகவர் பண்ணிட்டீங்க. அதுக்கு மேலேயே என்னோட சொத்தை வந்து நீங்கள் ஜப்தி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு விஜய் மல்லையா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. டெட் ரிகவரி ட்ரிமினல் பேப்பர், அதை சார்ந்து விஜய் மல்லையா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். நீங்கள் அதை எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்க. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த பேப்பரில் கிட்டத்தட்ட 14,000 கோடி வந்து நாங்கள் ஜப்தி பண்ணியிருக்கிறோம். இதை சார்ந்து விஜய் மல்லையோட லீகல் லாயர்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் அணுகி அந்த பேப்பரோட டாக்குமெண்ட் எங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வேணும், அதை கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் வெயிட், அந்த முக்கியமான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விஜய் மல்லையாவோட 2,203 crores வந்து இங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன், நான் அதை அப்புறமா சொல்கிறேன். ஸோ விஜய் மல்லையாவோட லீகல் லாயருங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க்கில் வந்து சில கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுக்க மறுக்கிறாங்க. But if you do research on me, what are you going to find? இவங்க ரிசர்வ் பேங்க்குக்கு மீட் பண்ணி இந்த 14,000 கோடி எப்படி நீங்கள் எடுத்தீங்க, எப்படி கொடுக்க போகிறீங்க, என்னென்னலாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ பாயிண்ட் நம்பர் 2, என்னோட கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் எம்ப்ளாயிங்களுக்கு மீன்ஸ் யூபி குரூப்பில் இருக்கக்கூடிய நிறைய எம்ப்ளாயிஸுங்களுக்கு நான் பேமெண்ட்டை கிளியர் பண்ணோம். என்னோட பணத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், நான் ஆனரபிளாக என்னோட எம்ப்ளாயிங்களுக்கு நான் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணோம், நான் யாரையும் ஏமாற்ற விரும்பலை அப்படின்னு மனசார மனம் உருக்கி அவரோட வேதனையை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் விஜய் மல்லையா அவர்கள். I apologize publicly to everyone for the failure of Kingfisher Airlines. பாயிண்ட் நம்பர் 3 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். 2008 ஃப்ளைட் டிக்கெட்டை நிறைய பேர் வந்து வாங்கிட்டு நிறைய பேர் ரிட்டர்ன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நானும் இந்த பிஸ்னஸ் ரொம்ப லாஸ் ஆச்சுன்னு ஷட் டவுன் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் பிரணாப் முகர்ஜி அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எதுவும் ஷட் டவுன் பண்ணாதீங்க, பேங்க்ல இருந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் வாங்கி தரேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுங்கள், உங்களுக்கு பின்னாடி நான் இருக்கிறேன் அப்படின்னு பிரணாப் முகர்ஜி வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக இருங்கன்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தாரு அப்படின்னு விஜய் மல்லையா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாரு. So I went to Shri Pranab Mukherjee, then Finance Minister of India. Having grown up in Calcutta, I speak fairly decent Bengali. ஸோ இதில் கவர்மெண்ட்டோட ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி இருக்குது அப்படின்றத வந்து விஜய் மல்லையா அங்கே தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இங்கே கவர்மெண்ட்டோட ப்ரெஷர் இருக்குது, பார்ட்டியோட ப்ரெஷர் இருக்குது. அப்போ இருந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 2 மேஜர் பார்ட்டி வந்து பாலிடிக்ஸ் இருக்குது, மற்ற பார்ட்டிங்க இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறாங்க, கவர்மெண்ட்டுக்கு இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ விஜய் மல்லையா வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தார். இதில் யாருமே பிளாக் அண்ட் ஒயிட் ஜோனில் இல்லை, எல்லாமே ஒரு கிரே ஜோனில் தான் இருக்கிறாங்க. விஜய் மல்லையாவோட வெர்ஷன் ஒன்று இருக்குது, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட வெர்ஷன் ஒன்று இருக்குது. ஆனால் முக்கியமான ஒரு சிம்பிள் லாஜிக் வந்து கவர்மெண்ட் மறந்துட்டாங்க, விஜய் மல்லையாவை சேர்த்து மறந்துட்டாங்க. இதில் முக்கியமான லாஜிக் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் நம்ம எப்படி பண்ணுவோம், ஒரு வியாபாரம் எப்படி பண்ணுவோம், 10 ரூபாய் நம்ம முதலீடு போட்டு 15 ரூபாய், 30 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய் இல்லை 100 ரூபாய் வரைக்கும் நாம் பிளான் பண்ணி டார்கெட் பண்ணி அந்த பிஸ்னஸில் லாபத்தை பார்க்குறதுக்கு விரும்புவோம். ஆனால் நம்ம 10 ரூபாய் முதலீடு போட்டு வெறும் 5 ரூபாய் நம்ம லாபத்தை பார்த்து பேலன்ஸ் 5 ரூபாய் லாபத்தை வந்து நம்ம பேங்க் மேலே போட்டுடுறோம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 5 ரூபாவை நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க்கில் லோனை வச்சு அங்கே 20 ரூபாய் நம்ம கடத்தை வாங்கி நம்ம பிஸ்னஸில் போடுறோம். ஸோ இந்த 30 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு பெரிய பிராண்டை கிரியேட் பண்ணுறேன். இந்த பிராண்டு ஒரு வகையில் பிஸ்னஸ் ஏதாவது லாஸ் ஆகிடுச்சு, ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு, இல்லை கிட்டத்தட்ட ஒரு $1 million வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா, மொத்த லாஸஸையும் நம்ம போட்டுட்டு வெளியூரில் போய் உக்காந்துட்டு இதை பற்றி நான் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தா இது எந்த விதத்தில் நியாயம்? முக்கியமாக விஜய் மல்லையா இந்த பிஸ்னஸில் எப்படி இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் நடந்தது அப்படின்றத நம்ம
பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்க, இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. ஒரு சின்ன கேப்பு கூட விடாம விஜய் மல்லையா எங்க தப்பு பண்ணாரு, எங்க தப்பு பண்ணலன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இந்தியாவில் நம்ம யாருமே சாராயம் குடிக்கக்கூடாது, ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே காந்திஜியோட போராட்டம் அதுதான். இந்தியாவில் இது எங்கேயுமே இருக்கக்கூடாது, இதை பேன் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. பட் கடைசி வரைக்கும் இது நடக்கவே இல்லை. ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாத ஒரு ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார், குஜராத், ஹைதராபாத்தும் ஆந்திராவும் ஒரு கட்டத்தில் வந்தது. பட் குஜராத், பீகார் வந்து அந்த இடத்துல நீங்கள் ட்ரிங்க்ஸே வந்து அங்கே பார்க்க முடியாது, ஃபுல்லாக பேன் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக இதை ஏன் ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம பார்த்தாக்கா இந்தியாவுக்கு, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஆகட்டும், அதிகமான ரெவென்யூ வர்றது வந்து லிக்கரில் தான். ஒரு விஷயம் அந்த காலகட்டத்தில் எப்படின்னா, இந்த மாதிரி யாராவது லிக்கர் பிஸ்னஸில் இருந்தாக்கா தலை குனிஞ்சு தான் நம்ம போகணும், அந்த ஒரு காலகட்டமும் இருந்தது. ஏன்னா சாராயம் விற்கிறவனா இவன் போய் சாராயம் விற்கிறான், இவன் கூடலாம் நம்ம சம்மந்தம் வச்சுக்கலாமா, இவன் கூடலாம் நம்ம பேசலாமா, இவன் கூடலாம் பழகலாமா அப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்தது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்துருப்பீங்க, இவன் சாராயம் விற்கிறவன், இவன் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்தவன் அப்படின்னு நம்ம தள்ளி வைப்போம், அவங்ககிட்ட பழக மாட்டோம். இப்போ ஒரு கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவன் எவ்வளோ ஓப்பனாக இருப்பான், ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவன் எவ்வளோ ஓப்பனாக இருப்பான், காய்கறி பிஸ்னஸ் பண்ணுறவன் எவ்வளோ ஓப்பனாக இருப்பான். ஆனால் லிக்கர் விற்கிறவன் ஏன் ஓப்பனாக இல்லை அப்படின்னு விஜய் மல்லையாவுக்கு ஒரு கேள்வி எழும்புச்சு. ஏன் நாம் லிக்கர் பிஸ்னஸில் தலை தூக்கி நிற்க முடியாது அப்படின்னு விட்டல் மல்லையா வந்து யோசிக்க ஆரம்பித்தார். விஜய் மல்லையாவோட அப்பா யுனைடெட் பியூரிஸ் லிமிடெட், இந்த லிக்கர் கம்பெனி கீழே இன்னும் பெரிய பெரிய பிராண்டுங்கெல்லாம் இருக்குது. ஹர்பிட்ஸ், ஸோ இதை சார்ந்து கிங்ஃபிஷர் பியர் வந்து 1917 வந்து லான்ச் பண்ணாங்க. கொஞ்சமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி 1978 எலாபரேட் பண்ணாங்க கிங்ஃபிஷர் பியரை மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் விட்டல் மல்லையா இறந்த பிறகு விஜய் மல்லையா டேக் ஓவர் பண்ணுறாரு 28 வயசில். அந்த 28 வயசில் அவர் எடுத்த பிறகு இந்த என்டையர் மார்க்கெட்டிங் சினாரியோவை வந்து ஏன் மற்ற பிஸ்னஸ் மேன் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு விஜய் மல்லையா அப்படியே உல்டாவாக லிஃப்ட் பண்ணி டேக் அப் பண்ணார் இந்த யூபி குரூப்பை. ஸோ அவங்க அப்பா இறந்த பிறகு இவருக்கு ரொம்ப சீரியஸ் ஆச்சு, ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக கொடுக்கப்பட்டது. அந்த யூபி குரூப்புக்கு இவர் சேர்மனாக உட்கார்றாரு. இல்லை, எங்கள் அப்பா நடத்தின கம்பெனி இன்னும் நான் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும், உலகம் ஃபுல்லாக திரும்பி பார்க்கணும், இந்த கிங்ஃபிஷர் பியரை வந்து நான் பெரிய லெவலில், லிக்கர் கம்பெனி வந்து பெரிய லெவலில் நான் உலகத்துக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும், ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்னு இவர் விஜய் மல்லையா முடிவு பண்ணுறாரு. ஸோ மார்க்கெட்டிங் டெக்னாலஜியை பற்றி அதிகமாக படிக்க ஆரம்பிக்கிறாரு. புது மார்க்கெட்டிங், புது டெக்னாலஜி, புது கேலண்டர் டிசைன் எல்லாம் நீங்கள் இந்த 2000 பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, கேர்ள்ஸுங்களை வச்சு, மாடல்ஸுங்களை வச்சு அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கேலண்டரை ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு கேலண்டரும் விதவிதமாக டிசைன் பண்ணி இறக்கிட்டு இருந்தார் திரு விஜய் மல்லையா அவர்கள். மாதிரி டைமில் நேருவோடதும் இந்திரா காந்தி அவங்களதும் ஒரு சோஷியலிசம் வந்து ரொம்ப பலமாக இருந்தது. அவங்களோட மோட்டிவேஷன், அவங்களோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கப்பட்ட அந்த காலம். ஸோ அந்த பீரியடில் தான் ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் இந்தியா எடுக்க ஆரம்பித்தது. எந்த ஒரு ப்ரைவேட் பிஸ்னஸ் உள்ளே வந்தாலும் இந்தியா கிட்ட, அது கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட முறையாக பர்மிஷன் வாங்கி சைன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் வாங்கி தான் கம்பெனியை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு காலகட்டம் வந்தது. 1969 ப்ரைவேட் பேங்க் எங்கெல்லாம் ப்ரைவேட் பேங்க்ஸ் இருந்துச்சோ அந்த ஒட்டுமொத்த ப்ரைவேட் பேங்க்ஸும் அண்டர் ஆர்பிஐ கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்து கவர்மெண்ட் அண்டர் கண்ட்ரோலில் இந்த பிஸ்னஸை, பேங்க் ஸ்ட்ரக்சர் எல்லாம் நடத்த ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் ஒன்லி ஸ்டேட் பேங்க் மட்டும்தான் அந்த 1965 நேஷனல்ஸ் பேங்காக இருக்கப்பட்டது. ஒட்டுமொத்த பேங்கையும் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோலுக்கு எடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு சோஷியல் எக்கனாமிக் பாலிசி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம், ஓரியண்டல் பேங்க்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் கூட டைப் ஆச்சு, யூடிஐ பேங்க் வந்து இன்னொரு பேங்க்கு கூட டைப் ஆச்சு. நிறைய பேங்கிங்கில் வந்து கொலாப்ஸ் பண்ணி எல்லாவும் வந்து மர்ஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. விஜயா பேங்க் வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க் கூட டைப் பண்ணாங்க, இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இந்த கொக்கோ கோலா பிராண்டு இந்தியாக்குள்ளே எடுத்துகிட்டு வர காரணம். இந்த கொக்கோ கோலா பிராண்டை வந்து மக்கள் பார்க்கணும், அது மூலிமா பணம் சம்பாதிக்கணும், அது மூலிமா லைஃப் என்ஜாய் பண்ணணும். இந்த மாதிரி அப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுங்கெல்லாம் இந்த பெப்சி, கொக்கோ கோலா பிராண்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மவுஸில் இருக்கும், அந்த அளவுக்கு பிராண்ட் இருக்கும், அந்த அளவுக்கு நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாகவே நீங்கள் இந்த பேனரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பெயிண்டிங்லே ட்ராயிங் எல்லாம் பண்ணி இந்த பெப்சி, கொக்கோ கோலாக்குள்ள அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த மாதிரி சம்பாரித்த பணத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்?
இதுக்கு தான் இந்த ப்ராட்காஸ்ட் வீடியோவில் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு திரு விஜய் மல்லையா அவர்கள். அதில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் இந்த மாதிரி சம்பாரிச்ச பணத்தெல்லாம் நீங்கள் இந்த அளவு கோடிக்கணக்கில் பார்ட்டி பண்ணுறீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் டிசைனாக கிளாஸ் வாங்கி போடுறீங்க, டிசைனாக வாட்ச் வாங்கி போடுறீங்க, டிசைன் காரில் வரீங்க அப்படின்னு நிறைய கேள்வியெல்லாம் எழுப்பியிருந்தாங்க. ஸோ வாட், இதெல்லாம் ஏன் பண்ணக்கூடாது நான் அப்படின்னு விஜய் மல்லையா ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். விஜய் மல்லையாவோட ரத்த வேர்வை, விஜய் மல்லையா சொந்த பணம், அவரோட வேர்வை, அவரோட பிளான், அவரோட ஐடியா, அவரோட உழைப்பு, இதால் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை எல்லாத்தையும் ஸ்டைலாக கார் வாங்குறதாகட்டும், ஸ்டைலாக பங்களா கட்டுறதாகட்டும், ஸ்டைலாக வேறு கண்ட்ரியில் வீடு வாங்குறதாகட்டும், அவரோட லிவிங் லைஃப்பை வந்து ப்ரைவேட் ஜெட் ஆகட்டும், இந்த மாதிரி லக்ஸுரி லைஃபாக வாழ்ந்தார். இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் நீங்கள் சம்பவத்தை பார்த்துருக்கலாம், இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு டிசைனில் வீடு யாருமே கட்டலை. இந்த ஐடியா எப்படி வந்தது? அவ்வளோ பெரிய யூபிசிட்டி டவர், பிஸ்னஸ் கான்கோர்ட் பில்டிங் இருக்குது, அண்ட் அதுக்கு பக்கத்தில் உங்களோட யூபிசிட்டி ஐடி கம்பெனிஸும் இருக்குது. அதுக்கு மேலே இந்த வீடு கட்டின பிளான் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்டல் மல்லையா ரோடு அப்படின்னு ஒரு ரோடு இருக்கும், அந்த ரோட்டில் பெட்ரோல் பங்க் இருக்குது, அந்த பெட்ரோல் பங்க்கு பின்னாடியே விஜய் மல்லையாவோட விலா இண்டிபெண்டன்ட் வீடு இருக்கும். பட் இந்த 2016 அந்த 2000லேருந்து 2016 பீரியடில் இந்த பில்டிங்கை வந்து கட்டப்பட்டது. பட் இந்த பில்டிங்கு எப்படி இந்த ஐடியா வந்தது அப்படின்னு கேட்கும்போது, இந்த ப்ரிஸ்டேஜ் கம்பெனி, இது ஒரு சும்மா ஒரு ஜோக்கான ஒரு கமெண்ட் அப்படின்னு சொல்ல வராரு. இந்த ப்ரிஸ்டேஜ் கம்பெனியோட இர்ஃபான் பாய் இருக்கிறார் இல்லைங்களா, அந்த கம்பெனியோட சேர்மேன், அவர் விஜய் மல்லையெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்களாம். நீ வந்து இங்கே பெரிய லெவலில் பில்டிங் கட்டுறதெல்லாம் சாதனை கிடையாது, என்னோட பில்டிங் ஹையஸ்ட் டாப் பில்டிங்கில் என்னோட பில்டிங்கை எடுத்துகிட்டு வந்து என்னோட வீடை எடுத்துகிட்டு வந்து நீ அந்த டாப் ஃப்ளோரில் வச்சு கட்டி கொடுத்தீன்னா அன்றைக்கி நான் உன்னை அதை சார்ந்து இந்தியாவே அந்த விஜய் மல்லையாவோட வீட்டை வந்து திரும்பி பார்க்க வச்சது. அந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்கும், வித் ஸ்விம்மிங் பூல், ஹெலிபேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கும். ஸோ இதே மாதிரி இவர் ஆசைப்பட்டு வாங்கின இம்போர்ட்டட் கார்ஸ் எல்லாம் வந்து அரசாங்கம் வந்து கைப்பற்றினாங்க. ஸோ அதை சீஸ் பண்ணும்போது நிறையா பேர் பார்ட்ஸ் எல்லாம் காணாமல் போச்சு அப்படின்னு விஜய் மல்லையா அந்த மீட்டிங்கில் சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி நிறையா ஒரு ஆடம்பரமாக சம்பாதிச்ச சொத்தாகட்டும், வீடாகட்டும், கார் ஆகட்டும், லேண்ட் ஆகட்டும், கிங்ஃபிஷர் கம்பெனி ஆகட்டும், யூபி குரூப் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அரசாங்கம் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு நாள் முன்னாடி, அப்படின்னா மார்ச் 16 2ஆம் தேதி இவர் வந்து வெளிநாட்டுக்கு ஓட போகிறேன்னு அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவர் வெளிநாட்டுக்கே போயிருக்கிறார். நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. பட் இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், என்ன அதுனா, தொழிலதிபர் விஜய் மல்லையாவை பற்றி அன்றைக்கி அந்த 2006 எக்கச்சக்கமான பேர் வந்து கேள்வி எழுப்பினாங்க, அசிங்கமாக கழுவி ஊற்றுனாங்க. பொதுமக்களோட பணத்தை வாங்கி சாப்பிட்டுட்டான், திருடி துண்ணுட்டான், ஓடி போயிட்டான், ஏமாற்றிட்டான், மோசம் பண்ணிட்டான், மக்களோட எம்ப்ளாயி சேலரி வயிற்றுலலாம் அடிச்சுட்டு விஜய் மல்லையா ஊரை விட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஓடினார்? கொடுத்தாங்க ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டடு, இந்தியா மேலே பாசம் வச்சிருந்த ஒரு மனிதன். இந்தியாவுக்கு பேர் வாங்கி கொடுக்கணுன்றதுனாலே கார் ரேசிங்கில் வந்து ஃபோர்ஸ் இந்தியா அப்படின்னு வச்சுருந்தார். ஏன் ஃபோர்ஸ் இந்தியான்னு வைக்கணும்? விஜய் மல்லையா 1 இல்லை விஜய் மல்லையா அவர் பேர்லேயே அந்த கார் ரேசிங் வச்சிருக்கலாமே. இன்றைக்கி எப்படி தலை அஜித் வந்து இந்தியா பேரை எடுத்து கொடுக்கணும், எந்த கண்ட்ரியில் போனாலும் வின் ஆகிட்டு பிறகு நம்மளோட இந்தியாவோட ஃப்ளாகை வந்து அவர் எடுத்து காமிக்கிறாரோ, இவர் 20 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்தியா பேரை வந்து எலபரேட் பண்ணணும், இந்தியாவோட பேர் வந்து வெளிநாடு ஃபுல்லாக இல்லை உலகம் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு இந்தியாவோட பேரை வச்சு நிறைய பிஸ்னஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார், நிறைய பிஸ்னஸை வந்து அறிமுகப்படுத்திட்டு இருந்தார். அந்த ஒரு காலகட்டத்தில் தான் நிறையா ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் நடந்த உடனே அவர் வந்து ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் தானாக நடக்கப்பட்டது. நிறைய அரசியல்வாதிங்க, ஒரு பக்கம் காங்கிரஸ், ஒரு பக்கம் பிஜேபி வந்து ஃபுட்பால் ஆடுற மாதிரி விஜய் மல்லையாவை வந்து ஆடி நல்லா கதற விட்டுட்டாங்க. बीजेपी tells Congress तुमने लोन दिलवाया, कांग्रेस रिस्पॉन्स टू बीजेपी तुमने भागने दिया. विजय माल्या is the football in the middle. இப்படி கதற விட்ட மனுஷன் என்ன பண்ணுவார்?